Welcome back to our channel, Mrs. Nandu Patel Vlogs. கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி ஹோம்மேட் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரியான ரெசிபிஸ்ன்னு சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செஞ்சு காட்டுறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இது கூட வினிகரோ அப்படி இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸோ இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ்னால் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்டல் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதிரி திரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க. இது வடிகட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் ஊற்றி அது மேலே ஃபுல்லாக அந்த துணியோடையே வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெமன் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக கட்டி ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை எதுலையோ வச்சு நல்லா அதை லெவல் பண்ணி ஃப்ரீசரில் செட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது இன்னொரு மெத்தட். இந்த 2 மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரியான ரெசிபிஸ்ன்னு சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.